வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் டாக்டர் ஜே. இங்கே ஒரு க்யூட்டான படீஸ் பொண்டாட்டிக்கு அடி வாங்குறதே பொழப்பா வச்சுட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்கிட்ட தான் அந்தப்புறம் இருக்குது. அந்த அந்தப்புறத்தில் ஊரில் இருக்க எல்லா பாய்ஸும் அடிமையாக இருக்காங்க. ஜாலியான ஒரு ரைடு, நேச்சரோட கிரேசி சூப்பர் ஸ்டார், ஸ்மால் டெசர்ட் படீஸை பற்றி பேச போகிறோம். மீர்கேட்ஸ் ஒரே ஒரு ஃபுட் டாலாக இருக்கிற அந்த க்யூட்டான படீஸோட ஃபன் ஃபேக்டை பற்றி, கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த ஸ்மால் டெசர்ட் படீஸோட ஃபேமிலிக்கு பேர் கேங்கு, பேர் நல்லாயிருக்கு. இந்த கேங்கோட பாஸ் யாருன்னா உல்பேக்டு ராணி. இவங்க ஹைனாவோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ஹைனாவோட ஸ்பீஸும் இந்த மீர்கேட் இஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ். அதனால் இந்த ராணியோட ஆட்டிடியூட் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அவங்க ஃபுல் டாமினன்ஸில் இருப்பாங்க. ராணி மட்டும்தான் பேர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க தான் கிங்கை சூஸ் பண்ணுவாங்க. அதில் சூஸ் பண்ண அந்த பையன் தான் நெக்ஸ்ட் கிங். அவங்களோட ராணியோட மட்டும்தான் ஜாலியாக இருக்க முடியும். அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னா அவன் முடிஞ்சிச்சு. ராணி பின்னி படல் எடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மேல் மீர்கேட்ஸ் வந்து சீக்ரெட்டாக வேற கேர்ளோட ஏதாவது ட்ரை பண்ணாலோ அது ராணிக்கு கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், பின்னி முடிஞ்சிச்சு. அப்படின்னா ராணி இவ்வளோ ராஜாவோட மட்டும்தான் இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ அப்போ சத்தியமாக நினைக்கக்கூடாது. ராணி மீர்கேட், குயின் மீர்கேட் அவங்களுக்கு பிடிச்ச இன்னொரு பையனோட ஜாலியாக இருக்கலாம், கதிதாக இருக்கலாம், அங்கே சுற்றலாம். ஆனால் அங்கே ராஜாவை சூஸ் பண்ண கிங்கு ராணியோட மட்டும்தான் இருக்கும். வேற யாரோட போனால் அந்த குயினுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவனை மர்கையாக பண்ணிடும். ஸோ அதனால் அந்த கிங், அதாவது டாமினன்ட் மேலாக அந்த குயின் சூஸ் பண்ணுற அந்த மீர்கேட் வந்து கம்ப்ளீட்லாம் குயினுக்கு அண்டர் கீழே தான் ஒர்க் ஆகும். அந்த பாய்ஸ் படீஸை பார்க்கலாம். இந்த கேங்கில் பாய்ஸ் படீஸ் வந்து வேற லெவலுங்க. இந்த கேங்கை தேடி ஏரியாவோட கிங்கு ஃபைட் பண்ணுவாங்க. அந்த கேங்குக்காக யாரும் ஃபைட் பண்ணி கேங் ஃபைட்டில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் வரும், நிறைய கேஎஸ், அதாவது நிறையா அந்த அனிமல்ஸ் மீர்கேட்டோட சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஜாலியான அட்டென்ஷன் சீக் பண்ணும் அது குயினுக்கு. ஸோ ஏன்னா அந்த கிங் பொசிஷனுக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மீர்கேட் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட் நடக்கும் இது இருக்குல்ல. அதுக்கப்புறம் அதோட மெயின் டியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸை ரைஸ் பண்ணுறது, அந்த ஏரியாவை கார்ட் பண்ணுறது, பாதுகாப்பு வச்சுக்கிறது, சாப்பாடை தேடி வர்றது, குட்டை கொண்டு வர்றது. அதோடு மட்டும் இல்லாமல் பாய்ஸ் எல்லா ஒர்க்கையும் பாய்ஸ் தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்ப்பாங்க. குழந்தைய பெற்றுக்கிறதா, பேபிஸை பெற்றுக்கிறது, அப்புறம் அதை ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் குயின். மற்ற எல்லா டைமும் வந்து பாய்ஸ் தான் பார்த்துக்குவாங்க. ராணியோட ரூல்ஸ் வந்து ஒரு அண்டர் அதை கேட்டு நடக்கிற அந்த ஃபுல் சபார்டினேட்டாக தான் அந்த ஹோல் கேங்குமே இருக்கும். இது ஒரு சர்வைவலுக்கான கேம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ ராணி மீர்கேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராணியோட ஜாப் பேபிஸை பெற்றுக்கிறது, மில்க் கொடுக்கறது, ஃபீட் பண்ணுறது, ரைஸ் பண்ணுறது. ஆனால் வேற ஒரு மீர்கேட், அந்த கேங்கில் இருக்க வேற ஒரு மீர்கேட் ஏதாவது இன்னொரு இவங்க கீழே இருக்க அந்த பொட்டில் இருக்க ஒரு பையனை, ஒரு பாயோட அந்த ஒரு ஆண் மீர்கேட்டோட சேர்ந்து குழந்தை பெற்றுட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ராணி வந்து அந்த பேபிஸ் கொன்னுரும். ஏன்னா அந்த ஹோல் கேங்கில் இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் வந்து அவங்களோட பேபிஸ்க்கு மட்டும் தான் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் மற்ற யாராவது ஒரு பெண் மீர்கேட் வந்து அந்த பேபிஸ் பெற்றுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுன்னா அதை கொன்றும். அது கொன்னதுக்கப்புறம் அந்த அந்த கேர்ள் அந்த பெண் மீர்கேட் அவங்க வந்து இவங்களுக்கு கீழே அடங்கி நடக்கணும். இது ஒரே சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் ராணியோட குழந்தைகளை கிட்ஸை வந்து ஃபீட் பண்ணி வளர்க்கணும். அதான் இவங்க பண்ண முடியும்.
சப்போஸ் அவங்க ஏதாவது ரிவோல்ட் பண்ணி இல்லை முடியாது அப்படின்னா அந்த கூட்டத்தை விட தனித்தி விட்டுருவாங்க. அந்த பாலைவனத்தில் அவங்க அலைஞ்சு திரும்பி நடக்க வேண்டியிருக்கும். பட் ப்ரெடிட்டர்ஸ் அதாவது வந்து பெரிய மிருகங்களுக்கு அவங்க உணவாயிடும். ஸோ அதனால் அங்கே உள்ள பெண் மேற்காட்டு எல்லாமே ராணிக்கு அடங்கி நடக்கும். சப்போஸ் இப்போ ராணி டெட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த கேங்கில் இருக்க ஒரு கேர்ள் வந்து டேக் அவுட் பண்ணும். ஒரு பெண் மீர் கேரக்டர் வந்து டேக் அவுட் பண்ணும். நியூ ராணி வந்து நியூ ராயல் பேபிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இங்கே என்ன பிரச்சனை வரும்னா ஓல்டாக அந்த ராணியோட குழந்தைங்க சின்ன குட்டிகளாக இருந்துச்சுன்னா அதை கொண்டுரும். அது எதுக்கானா தன்னோட லீனேஜ் அதாவது தன்னோட வம்சம் வரணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே இந்த ராணியோட வந்து கொலை பண்ணுறோம். இது ஒரு ஷாக்கிங் ரியாலிட்டி இந்த மீர்கேட்ஸ் அனிமல்ஸில். ஏன்னா இந்த ஹோல்டு மீர்கேட்டோட அந்த டெத்தில் 20% ஆஃப் டெத் செல்ஃப் கில்லிங், அதாவது வந்து சுயமாக இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதாலையும் இந்த மாதிரி கேம் ஆஃப் த்ரோன் அதாவது வந்து அந்த அந்த டாமினன்ஸ் பொசிஷனுக்கு வர்றதுக்காக இவங்களுக்கு கொள்வது இதனால் நடக்கிற கில்லிங்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த மீர்கேட்ஸ் ஆகுது. அதாவது வந்து வேறு வேறு மிருகங்கள் புலி, சிங்கம், அதை விட ஐனா இந்த மாதிரி மற்ற மிருகங்கள் பிடிச்சி கொள்றதை விட இதற்குள்ளேயே அடிச்சிட்டு தவிர தான் அதிகமாக இருக்குது. இது பேபி பேஸ் டெர்மேட்டஸ் வந்து ரொம்ப குரூயலாக நடந்துக்கிறாங்க. எப்படின்னா சம்டைம் அந்த ராயல் குயின் வந்து அந்த ராயல் மீர்கேட் வந்து ஏதாவது ஒரு பேபிஸ் வந்து சப்போஸ் அது வந்து சரியாக அந்த குழந்தை வந்து சரியாக இல்லைன்னா அதையுமே கொன்றுது. அதாவது தன்னோட பேபிஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குயின். பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு ஸ்மால் டெசர்ட் படீஸோட ஒரு ஜாலியான கிரேசி லைஃபா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த சீரீஸில் அனிமல்ஸ் கிரேசி எஃபெக்ட் பற்றி நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு அனிமலை பற்றி போட போகிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அது எப்படின்னா உலகத்திலேயே அமைதியாக இருக்க அனிமல்ஸ். அது ஏன் அமைதியாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் மேட்டர் பண்ணுற ஒரு அனிமல்ஸ் அதுதான். அதனால சண்டையே வராமல் வெரி குட். சண்டை வந்தாலும் அதையே மேட்டராக பார்த்து சமாளிச்சுக்குவீங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் பேட்டோட அந்த அனிமலை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாக்டர் அஜய்.